வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.11 மூணாசம் பார்க்க போகிறோம். சாய்வு தளத்தில் t வினாடிகளில் ஒரு பந்து கடக்கும் தூரம், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவாம்? d = t² - 0.75 t அடிகள் ஆகும். அதே 11.25 அடி தொலைவை கடக்கும் பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? நேரம்னா t எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே t வினாடிகளில் கடக்கும் தூரம், டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 11.25 அடி தொலைவை கடக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இது டிஸ்டன்ஸ் 11.25. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸுக்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா d = t² - 0.75 tங்களா. இப்போ நமக்கு டீங்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? டிங்கிற இடத்துல 11.25 = t² - 0.75 டீங்களா. இப்போது 11.25 ப்ளஸில் இருக்குது, சமக்குறிக்கு அந்தாண்ட போனால் மைனஸில் ஆயிரும். அப்போ இங்கே 0, t² - 0.75 t -11.25. சரிங்களா. இப்போ மாற்றி எழுதிக்கலாங்களா? எப்படி எழுதலாம்? t² - 0.75 t -11.25 = 0ன்னு எழுதிக்கலாங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே புள்ளிக்கு இந்தாண்ட எத்தனை ஸ்தானம் இருக்குது? 2 ஸ்தானம் இருக்குங்களா. அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 t² மைனஸ் இதை 100ஆல் பண்ணணுமா முழு நம்பராக மாறிடுங்களா. 75 t மைனஸ் இது எப்படி மாறும்? 1125ன்னு மாறிக்கிங்களா. = 0. இது எல்லாமே எப்படி இருக்குது? 25ன் மடங்குகளாக இருக்குங்களா. அப்போனா இதை என்ன பண்ணணும்? 25ஆல் வகுக்கணும். வகுத்தா என்ன வரும்? 4 25 100ங்களா. மைனஸ் இது 3 25 75 மைனஸ் இது எவ்வளோ இருக்கும்? 4 25 100, மீதி 125ங்களா. அதில் 5 வருங்களா. அப்போனா 45 25 1125. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நமக்கு இருபடி சமன்பாடு வடிவில் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணணும்? வர்க்க பூர்த்தி முறையிலையும் சால்வ் பண்ணலாம், ஃபார்முலாவை பயன்படுத்தியும் சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபார்முலா பயன்படுத்தலாங்களா. ஏவோட வேல்யூனா t² கெழு 4, பியோட வேல்யூ t-ஓட கெழு -3, c-ஓட வேல்யூ -45. இப்போது நமக்கு தெரியும் -b +or -√b² - 4ac / 2aங்களா. -bயோட வேல்யூ என்ன? நமக்கு -bனா இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? -3ங்களா +or -√ என்ன வரும்? b². bயோட வேல்யூ என்ன? b -3² -4. ஏவோட வேல்யூ என்ன? 4ங்களா. சியோட வேல்யூ -45 / அடுத்து 2 × ஏவோட வேல்யூ 4. இப்போது இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ஆக மாறிக்கிங்களா. +or -√3² என்னது? 9. மைனஸ் இன்ட்டு மைனஸ், இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 16 16ஐயும் 45ஐயும் பெருக்கணுமா 720ன்னு கிடைக்கும் /8. இப்போது 3 +or -√729 /8ங்களா. இப்போ என்ன பண்ணோம்? 3 +or -729க்கு ரூட் எடுத்தோமா 27ன்னு வரும் /8. இப்போது 3 + 27 /8ன்னு எழுதலாம். 3 -27 /8ன்னு எழுதலாம். இப்போது 30ங்களா. 30/8. நெக்ஸ்ட்டு 3 -27ங்களா. அப்போ என்ன வரும்? -24 /8ன்னு வருங்களா. மைனஸில் நமக்கு வேல்யூ வராது, ஏன்னா எடுத்துக்கொள்ளும் நேரம் நம்ம மைனஸில் சொல்ல மாட்டோம் இல்லைங்களா. அப்போது நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா. இப்போ இதை வகுத்தமாக 1 8
2 8 16 3 8 24ங்களா? 3 8 24, மீதி 6 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்தனோமா 6 8 48, 7 8 56ங்களா? 56, மீதி 4 இருக்கும். 8 40. அப்போ 3.75. எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ? 3.75 நொடிகள் அல்லது வினாடிகள் அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போது வந்து 11.25 அடி தொலைவை கடக்கும் பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 3.75 நொடிகள் ஆகும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி ஓவர். நெக்ஸ்ட்டு பயிற்சி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.